أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் அருளால் இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். நேற்று நாம் கூறி முடிக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுவோம் என்று உங்களுக்கு வாக்களித்திருந்தோம். இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இவர்களை தனக்கு நெருக்கமாக்கி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய 2 மந்திரிகள் என்று கூறினால் அதில் முதலாவது இடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வது ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு ஃபர்ல், கடமை என்று கூட கூறலாம். இவர்களுடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான். பொதுவாக இவர்களை அபூபக்கர் என்று நாம் அறிகிறோம். இவர்களுடைய பெயர் அப்துல்லாஹ். அரபுகளிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. கண்ணியமானவர்கள், சிறப்பிற்குரியவர்களை அவர்களின் பெயரை கொண்டு அழைக்க மாட்டார்கள், அவர்களுக்கு என ஒரு சிறப்பு பெயரை கொடுப்பார்கள். அப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. பக்ர் என்றால் வலிமை மிக்க வாலிப ஆண் ஒட்டகத்திற்கு சொல்லப்படும். அரபுகளிடத்திலே ஒட்டகம் ஒரு கண்ணியத்திற்குரிய பிராணி, அரபுகள் மதிக்கின்ற ஒரு பிராணி, வலிமை உள்ள ஒரு பிராணி, பொறுமை நிறைந்த ஒரு பிராணி, மக்களுக்கு பயனளிக்கின்ற பிராணிகளில் மிக அதிகம் பலன் தரக்கூடிய ஒரு உயிரினம். ஆகவேதான் அபூபக்கரை அழைக்கும் பொழுது அபூபக்கர், அந்த வாலிப வலிமை மிக்க ஒட்டகமுடையவர், அதாவது அதுபோன்று பொறுமை மிக்கவர், நற்குணம் படைத்தவர், சிறந்தவர் என்று அரபுகள் அழைத்தார்கள். அன்றைய காலத்திலிருந்து அவர்களுக்கு அந்த புனைப்பெயரே பிரபல்யமாக ஆகிவிட்டது. அதிகமானவர்களுக்கு அவர்களின் உண்மையான பெயர் கூட வரலாற்றிலே தெரியாமல் ஆகிவிட்டது. அவர்களின் உண்மையான பெயர் அப்துல்லாஹ், அவர்களின் தந்தையின் பேர் உஸ்மான். இவர்களுக்கு நிறைய புனைப்பெயர், அதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன.
அதில் ஒன்றுதான் அல் அதீக். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்த அதீகுல்லாஹ் மினன் நார். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செய்கிறார்கள். அபூபக்கரே, நீர் அல்லாஹுவால் நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அதீக் என்றால் விடுதலை செய்யப்பட்டவர், உரிமை விடப்பட்டவர். அல்லாஹ் உம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விட்டான். அதீக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்த்து சொன்ன காரணத்தால் அபூபக்கரின் சிறப்பு பெயர்களிலே ஒன்று அல் அதீக். இன்னும் ஒரு அறிவிப்பிலே இப்படியும் வருகிறது, அப்ஷிர் ஃபஅன்த அதீகுல்லாஹ் மினன் நார். அபூபக்கரே, நீர் நற்செய்தி பெற்றுக்கொள்வீர். அபூபக்கரே, நீர் நற்செய்தி பெற்றுக்கொள்வீர். நீர் அல்லாஹுவின் அருளால் நரக நெருப்பிலிருந்து உரிமை விடப்பட்டவர். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மற்றும் ஒரு சிறந்த பெயர். இந்த பெயரை நம்மில் அதிகமானவர்கள் அறிந்திருப்பார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே அந்த சிறப்பு பெயர் கூறப்பட்டால் அவர்கள் ஒருவரைத்தான் மக்கள் அறிவார்கள், அதாவது அஸ்-சித்தீக். அஸ்-சித்தீக் என்ற பதம் சதக யஸ்துகு, சாதிக், சாதிக் உண்மையாளர் என்ற பதத்திலிருந்து மிகைப்பு வார்த்தை அஸ்-சித்தீக். சாதிக் என்றால் உண்மையாளர். ஓரிடத்திலே முழுக்க உண்மையே பெற்றுக்கொள்ளப்பட்டு எப்போதும் வாய்மையாக, தூய்மையாக, உண்மை பேசுபவராக, பொய்யே பேசாதவராக இருப்பவர்களை பார்த்து அஸ்-சித்தீக் என்று அரபியில் கூறப்படும். இன்னொரு அர்த்தம் மிக அதிகம் நம்பக்கூடியவர். அஸ்-சித்தீக் என்பதற்கு மிக அதிகமாக நம்பக்கூடியவர், உண்மையை, சத்தியத்தை மிக அதிகம் நேசிப்பவர் என்ற பொருளும் அஸ்-சித்தீக் என்பதற்கு உண்டு. இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு அஸ்-சித்தீக் என்று பெயர் வைத்தார்கள். இதற்கு ரசூலுல்லாஹுடைய ஹதீஸிலே இந்த வாசகம் பெற்றுக்கொள்ளப்படுவது முதல் காரணம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுத் மலையிலே அமர்ந்திருந்தார்கள். உஹுத் மலையின் மீது ரசூலுல்லாஹிற்கு ஒரு தனி பிரியம். எல்லா மலைகளையும் அல்லாஹ் படைத்தான், அந்த மலைக்கென்று அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். எல்லா பூமிகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், மக்காவிற்கென்று ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மதினாவிற்கென்று அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் கூறுகிறான், நபியே, இறைவன் படைக்கிறான், இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். எல்லாம் அல்லாஹுடைய படைப்பு தான். ஆனால் அந்த படைப்புகளில் தான் விரும்புகின்ற சில படைப்பை அல்லாஹ் தனக்கென தேர்ந்தெடுக்கிறான். இன்று சிலர் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நயவஞ்சகம், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு விதமான குரோத மனப்பான்மை. எல்லா மக்களையும் அல்லாஹ் படைத்தான், அதில் அரபுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அரபுகளுக்கென்று தனி சிறப்பு கிடையாது. எல்லா கபீலாக்களையும் அரபுகளில் அல்லாஹ் தான் உருவாக்கினான், அல்லாஹ் தான் அமைத்தான். அதில் குறைஷி கபீலாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த குறைஷி கபீலாவில் பனு ஹாஷிம் கிளையாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் படைத்தான், அவர்களில் நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தன் படைப்புகளிலே தனக்கென எதை விரும்புகிறானோ அதை தேர்ந்தெடுப்பான். நபி மூசாவை பார்த்து அல்லாஹ் கூறினான், வஸ்தனஅதுக லிநஃப்ஸி. மூசாவே, உன்னை நான் எனக்காக ஆக்கினேன், உன்னை நான் எனக்காக ஆக்கினேன், அதாவது விசேஷமாக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். மரியமை பார்த்து அல்லாஹ் கூறினான், இன்னிஸ்தஃபைதுக அலன்னாஸ் வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். மலக்குகளின் வாயிலாக அல்லாஹ் கூறி அனுப்பினான், உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்தான். மூசாவை பார்த்து அல்லாஹ் கூறினான்,
உலகத்தார்களை பார்க்கிலும் மூசாவை நான் உம்மை தேர்ந்தெடுத்தேன் என்று. இப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது அவனுடைய ஒரு அருள். இதில் யாரும் போட்டி போட முடியாது. அல்லாஹுவை ஏன் என்று யார் கேட்க முடியும்? அல்லாஹ் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அதில் உள்ள சிறப்புகள், அதில் உள்ள உயர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். அல்லாஹ் யாரை மதித்தானோ, யாரை கண்ணியப்படுத்தினானோ, யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை நேசிப்பது, அவர்களை மதிப்பது, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த கண்ணியத்தை நாம் அங்கீகரிப்பது, இது அல்லாஹுவை நாம் விசுவாசிப்பது. இது அல்லாஹுடைய ஹக். இது அல்லாஹுவிற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமை. இது அப்படித்தான் உஹுத் மலையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மலைகளிலும் அல்லாஹ் ஒரு மலையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுத் மலையை பார்த்து சொல்லும் பொழுது, ஹாதா ஜபல் உஹுத், இது உஹுத் மலை, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இம்மலை நம்மை நேசிக்கிறது, நாம் இம்மலையை நேசிக்கிறோம். இப்போது ஒருவர் நான் உஹுத் மலையை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னால், சாதாரண ஒரு மலைதான் அது, நான் அந்த மலையை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே ஈமான் இறங்கவில்லை, இஸ்லாம் முழுமையடையவில்லை என்றுதான் பொருள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு ஜடப்பொருள் ஒரு மலையை பார்த்து நாம் இந்த மலையை நேசிக்கிறோம் என்று, நாம் உஹது மலையை நேசிக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் அந்த மலையை நேசித்தார்கள் என்பதற்காக நாம் அந்த மலையை நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கின்ற பிரியத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நாம் அந்த மலையை நேசிக்கிறோம். அந்த மலையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது யார் யார் உட்கார்ந்திருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்தார்கள், அபூ பக்ர் உட்கார்ந்திருந்தார்கள், உமர் அமர்ந்திருந்தார்கள், உஸ்மான் அமர்ந்திருந்தார்கள். சஹீஹுல் புகாரியில் வருகின்ற அறிவிப்பு. அப்போது அந்த மலை நடுங்குகிறது, ஆடுகிறது. ஏன் ஆடுகிறது மலை? தன் மீது இவ்வளவு உயர்ந்த மக்கள் அமர்ந்திருக்கிறார்களே என்ற அன்பின் காரணமாக, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை இன்று அளித்தானே என்று அந்த மலை சந்தோஷத்தால் நடுங்குகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்புத் உஹத், அந்த மலையை தட்டி சொல்லுகின்றார்கள், உஹத் அமைதியாக இரு, உறுதியாக இரு. ஏன்? உன் மீது ஒரு நபி அமர்ந்திருக்கிறார், ஒரு சித்தீக் அமர்ந்திருக்கிறார், 2 ஷஹீதுகள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் சித்தீக் என்று யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள்? அபூ பக்ரை. 2 ஷஹீதுகள் என்று யாரை குறிப்பிட்டார்கள்? உமர், உஸ்மானை. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படியே நடந்தது. 2 நபித்தோழர்கள் உமர், உஸ்மான் இருவரும் ஷஹீதானார்கள். இன்னொரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், தன் தந்தை அபூபக்கர் அவர்களுக்கு சித்தீக் என்று பெயர் வந்ததற்குரிய காரணத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் ஹிஜ்ரா சென்றார்கள். மக்கா வாழ்க்கையில் மிஅராஜுக்கு சென்றார்கள். மிஅராஜ் என்ற பயணம் ஒரு வித்தியாசமான பயணம், மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட பயணம், மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட பயணம், முற்றிலும் இறை ஏற்பாடால் அமைந்த பயணம். மனித அறிவை கொண்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஈமான் என்ற ஒரு இறை நம்பிக்கை, இறை விசுவாசத்தை கொண்டுதான் இதை புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு சென்று, விண்வெளி பயணத்திற்கு சென்று திரும்பிய போது அச்சம் கொண்டார்கள். எப்படி இதை மக்களுக்கு சொல்வது, எப்படி நம்புவார்கள்? இருப்பினும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து சேர்ந்த உடனேயே, நபியே மக்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்விற்கு எப்படிப்பட்ட ஒரு பாரமான வஹி வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று நாம் என்ன சொல்கிறோம்? இஸ்லாமை சொல்வதாக இருந்தால் இவர் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? பெரும்பாலான அழைப்பாளர்கள் அறிவார்ந்த அறிவியல் ஆதாரங்களைத்தான் முதலிலே மாற்றார்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது இஸ்லாமிய அழைப்பு பணியின், நபிமார்களின் அழைப்பு பணியின் முறை அல்ல. முதலிலே அல் ஈமானு பில் கைப் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான ஒன்றை நம்பிக்கை கொள்வதற்கு அழைக்க வேண்டும். ஈமான் பில் கைப், அந்த ஈமானின் பக்கம் அழைக்கப்பட்டால் தான் அடுத்து அவருடைய இறை விசுவாசம், யகீன் உறுதியாகும். இல்லை என்று சொன்னால் அடுத்து நீங்கள் ஆரம்பத்தில் அவருக்கு அமைத்து கொடுத்த அந்த பிளாட்ஃபாரம்,
அந்த பாதை தவறாகிவிட்டால் அடுத்து நீங்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய சட்டத்தை சொல்லும் போதும் இது அறிவுக்கு ஒத்து வரவில்லையே, இதை நீங்கள் எந்த அறிவியலில் கொண்டு போய் சேர்ப்பீர்கள், அறிவியலில் இதை எப்படி நிரூபிப்பீர்கள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு அடுத்து தங்களுக்கென ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்குவார்கள். எப்படி? இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான மார்க்கம், நிச்சயம் அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான மார்க்கம்தான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அறிவுபூர்வமான தன்மையை, அறிவியல் பூர்வமான தன்மையை எல்லாராலும் அறிந்து கொள்ள முடியுமா? ஒரு தனி மனிதனுக்கு அல்லது ஒரு தனி அறிவாளிக்கு இஸ்லாமில் ஒரு சட்டத்தின் அறிவியல் பூர்வமான உண்மையை, அறிவுபூர்வமான தாத்பரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவன் அதை மறுப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதா? இன்று அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சென்று வந்தார்கள். மக்களுக்கு சொன்னார்கள், நான் சென்றேன், ஜிப்ரீல் வந்தார், என்னை அழைத்து சென்றார், அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தேன், அங்கே தொழுதேன். இதை கேட்டவுடன் அரபுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பரிகாசம் செய்தார்கள். உடனடியாக ஓடி வந்தார்கள். யாரிடத்திலே? அபூபக்கரிடத்திலே. அபூபக்கரே, தோழர் என்ன சொல்கிறார் என்று உனக்கு தெரியுமா? ஹல்லக இலா சாஹிபிக், தோழரை நீ சந்தித்தாயா? அவர் இன்று காலையில் கூறுகின்ற செய்தியை நீ கேட்டாயா? யஸ்அமு அன்னஹு உஸ்ரிய பிஹி அல்லைலத இலா பைத்தில் முகத்தஸ் قال وقد قال ذلك قالوا نعم. தோழர் கூறுகிறார் இன்று அல் மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று வந்தார் என்று. அப்போது அபூபக்கர் கேட்டார்கள், அவர் அப்படி கூறினாரா? சொன்னார்கள் மக்கள், ஆம் அப்படி கூறுகிறார். அப்படி கூறியிருந்தால் அவர் உண்மைதான் கூறுகிறார், உண்மையைத்தான் கூறினார். மக்களுக்கு புரியவில்லை. கேட்டார், قالوا أوتصدقه أنه ذهب الليلة إلى بيت المقدس وجاء قبل أن يصبح. நீ நம்புகிறாயா இன்றைய இரவில் அவர் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று விடுவதற்கு முன்னால் மக்காவிற்கு வந்து விட்டார் என்று அவர் கூறுவதை நீ நம்புகிறாயா? قال نعم, நம்புகிறேன். பாருங்கள், இறை நம்பிக்கை உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்த காரணத்தால் இந்த அறிவு உண்மையாக வேலை செய்கிறது. அறிவு வேலை செய்யும். அல்லாஹ் கொடுத்த அக்கல், அல்லாஹ் கொடுத்த இல்ம், ஹிக்மா எப்போது ஈமான் என்ற ஒளி அந்த அறிவுக்குள் இருக்குமே ஆனால், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வது உண்மை என்ற விசுவாசம் அந்த அறிவுக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த அறிவின் முடிவு சரியானதாக இருக்கும். இந்த அறிவினுடைய ஆராய்வு சரியானதாக இருக்கும். ஆனால் இந்த அக்கல் அறிவுக்குள் ஈமான் என்ற விசுவாச ஒளி இல்லை என்றால் இந்த அறிவு தடம் புரண்டுவிடும். இந்த அறிவு மனிதனுக்கு தவறான வழியை காட்டிவிடும் அல்லது சத்தியத்திலிருந்து அவனை தடுக்கக்கூடியதாக ஆக்கிவிடும். இப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அந்த பாடத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அழகாக அறிவுபூர்வமாக அதை நம்ப வைக்கிறார்கள். கூறினார்கள், குறைஷி மக்களே, இதைவிட ஆச்சரியமான ஒன்றை நான் நம்புகிறேன். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இங்கு நடக்கின்ற செய்திகளை அர்ஷில் உள்ள இறைவன் ஜிப்ரீலின் மூலமாக வஹி கொடுத்து 7 வானங்களை கடந்து இந்த பூமிக்கு வந்து சொல்லி சென்று விடுகிறார், அறிவித்து சென்று விடுகிறார். இதை நான் நம்பும்போது ஓர் இரவிலே அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று திரும்புவதை நான் நம்புவதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அர்ஷிலிருந்து ஜிப்ரீல் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு செய்தி, ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதற்குரிய செய்தியை கொண்டு வந்து சொல்லிவிட்டு செல்கிறார் என்பதை நான் நம்பும் பொழுது என் தோழர் அல்லாஹ்வின் நபி என்று நான் ஏற்றுக்கொண்டவர் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று திரும்பினார் என்பதை நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அவ்வளவு தெளிவாக அறிவுபூர்வமாக அதை அங்கே உண்மைப்படுத்தி காட்டினார்கள். அன்றைய தினத்திலிருந்து அவர்களுக்கு அஸ்-சித்தீக் என்ற பெயர் வந்தது. இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு பின்னால் உள்ள காலத்திலும் பல
இஸ்லாமிய கவிஞர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஸ்-சித்தீக் என்ற பெயரை கூறி பாடியிருக்கிறார்கள். அபு மிஹ்ஜன் அஸ்-ஸகஃபி என்ற மிகப்பெரிய இஸ்லாமிய கவிஞர் கூறுகிறார், வசும்மீத சித்தீகன் وكل مهاجر سواك يسمى باسمه غير منكر سبقت إلى الإسلام والله شاهد كنت جليسا في العريش المشهر. உமக்கு சித்தீக் என்று பெயர் கூறப்பட்டது. உம்மை தவிர எத்துணை முஹாஜிர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவரவருடைய பெயரை தான் கூறி மக்கள் அழைக்கிறார்கள். எல்லா மக்களை விட இஸ்லாமிற்கு நீ முந்தி வந்தாய், அதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். சவுர் குகையிலே நபிக்கு நீ தோழராக இருந்தபோது அல்லாஹ் உம்மை பார்த்து கொண்டிருந்தான். ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அல் அஸ்மஇ என்ற மிகப்பெரிய அறிஞர், பல துறைகளிலே பிரசித்தி பெற்றவர், அவர்கள் கூறுகிறார்கள், வலகின்னி உஹிப்பு பிகுல்லி கல்பி வஅலமு அன்ன ذلك من الصواب ولكني أحب بكل قلبي وأعلم أن ذاك من الصواب رسول الله والصديق حبا رسول الله والصديق حبا به أرجو غدا حسن الثواب. படிப்பினை பெற வேண்டிய கவிகள் சொல்லுகின்றார்கள், என் உள்ளம் நிரம்ப நான் நேசிக்கிறேன், என் மனம் நிரம்ப நான் நேசிக்கிறேன். நான் இப்படி மனம் நிரம்ப நேசிப்பதை சரி என்று கருதுகிறேன். யாரை நேசிக்கிறேன்? அல்லாஹுவின் தூதரை, ரசூலுல்லாஹுவை. மேலும் அஸ்-சித்தீக் அந்த வாய்மையாளரை, உண்மையாளரை. ஹுப்பன் நான் நேசிக்கின்ற நேசம், அந்த நேசத்தின் பொருட்டால் நாளை மறுமையில் நன்மையை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹுவின் தூதரை நேசிக்கின்ற அந்த நேசத்தால், அபூபக்கர் சித்தீக் அவர்களை நேசிக்கின்ற நேசத்தால் மறுமையில் நன்மையை நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹுவை மனமாற நேசித்தல், நபி தோழர்களை மனமாற நேசித்தல், இது ஈமானுடைய ஒரு பகுதி. இந்த நேசத்தை நாம் உணர வேண்டும். எப்படி பெற்றோர் மீது, பிள்ளைகளின் மீது, உறவினர்களின் மீது, இந்த உலக பொருட்களின் மீது நாம் அன்பு வைப்பதை உணர்கிறோமோ, அதுபோன்று சஹாபாக்களின் மீது அன்பு வைப்பதை உணர வேண்டும். அவர்கள் காலத்தால் நம்மை முந்தி இருந்தாலும், அவர்களை நாம் பார்க்கவில்லை என்றாலும், அவர்களுடைய காலத்தில் நாம் வாழவில்லை என்றாலும், அவர்களை இன்று மட்டுமல்ல இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் கல்பால் மனமாற நேசிக்க வேண்டும். பிலாலுடைய ஒரு சம்பவத்தை பாருங்கள். பிலால் மரண படுக்கையில் இருக்கிறார். மனைவி அழுகிறார்கள். பிலால் சிரிக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை! மரண படுக்கையிலே பிலால் சிரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் மரணித்து விடுவோம் என்பது உறுதி. வயதும் தளர்ந்து விட்டது, நோய் முத்தி விட்டது, மூச்சு ஏற இறங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் பிலாலுடைய முகம் சிரித்த முகமாக இருக்கிறது. மனைவி அழுகிறார். மனைவிக்கு புரியவில்லை. என்னை பிரிகிறீர், பிள்ளைகளை பிரிகிறீர். பிலால் சொல்லுகின்றார், நான் சிரிக்கிறேன் தெரியும், ஏன் தெரியுமா? கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹ்பா, நாளை நான் சந்திக்கப் போகிறேன் என் நண்பர்களை, என் நேசர்களை, முஹம்மதையும் முஹம்மதுடைய தோழர்களையும். உன்னை பிரிய போகிறேன், இந்த உலக மக்களை பிரிய போகிறேன். ஆனால் நான் சந்திப்பது யாரை? அஹிப் அல் அஹிப்பா, எனக்கு விருப்பமானவர்களை சந்திக்கப் போகிறேன். அவர்கள் யார்? முஹம்மதும் முஹம்மதுடைய தோழர்களும். சஹாபாக்கள் அவர்களுக்குள் ஒருவர் மற்றவர்களை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். நிறைய சம்பவங்களை சொல்லலாம். பல சஹாபாக்கள் பிலாலின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக தங்கள் பிள்ளைகளுக்கு பிலாலின் வாழ்க்கை காலத்திலேயே பிலால் என்று பெயர் வைத்தார்கள். எப்படி? இன்று எப்படி? யாரை கொண்டு பெயர் வைக்கிறார்கள்? யாரை முன்மாதிரியாக வைத்து பெயர் வைக்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர். கவலைப்பட வேண்டிய, கை சேதப்பட வேண்டிய ஒரு கட்டம். சஹாபாக்கள் பிலால் ஹயாத்தாக இருக்கிறார். பிலாலின் மீது ரசூலுல்லாஹ் வைத்த அன்பின் காரணமாக தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்?
பிலால் என்று பெயர் வைத்தார்கள். உமர் பிலாலை எப்பொழுதும் யா சையீதி, என் தலைவரே என்று அழைப்பார்கள். உமரை அமீருல் முஃமினீன் என்று அழைப்பார்கள் மக்கள். பிலால், உமர் யாரை தலைவர் என்று சொல்கிறார்? பிலாலுன் சையீதி, பிலால் என்னுடைய தலைவர் என்று அழைப்பார். யோசித்து பாருங்கள், ஏன்? அவர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக. அடுத்து அல்லாஹ் அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு புனை பெயரை சொல்லுகின்றான். அது என்ன பெயர்? அஸ்ஸாஹிப். குர்ஆனிலேயே ஒருவரை நபியின் தோழர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அபூபக்கர் அவர்களைத்தான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 40வது வசனம், நீண்ட வசனம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ثاني اثنين இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. அல்லாஹ் பலவீனமான மூமின்களை பார்த்து, அல்லது ரசூலுல்லாஹின் காலத்திலே சிலர் தடுமாறினார்கள் அல்லவா, யாரை முனாஃபிக்குகள் என்று அறியப்பட்டதோ அவர்களை பார்த்தெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த நபிக்கு உதவவில்லை என்றால், நீங்கள் விட்டு விடுவதால் இந்த நபிக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. காரணம், அல்லாஹ் இவருக்கு உதவி செய்திருக்கிறான். மக்கா வாசிகள் இவரை வெளியேற்றினார்கள். அப்போது குகையிலே தங்கியிருக்கும் போது இருவர் மட்டும் இருந்தார்கள். அந்த இருவரில் ஒருவராக முஹம்மது இருந்தார். அந்த முஹம்மத் இத் யகூலு லிசாஹிபிஹி, தன் தோழருக்கு கூறினார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அபூபக்கரை தன் நபியின் தோழராக அங்கீகரித்தான். என்ன சொன்னார் அந்த நபி, அந்த ரசூல்? லிசாஹிபிஹி லா தஹஸன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அபூபக்கரை சேர்த்து சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நைல் நதிக்கு முன்னால் நிற்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் மூசாவே மாட்டிக்கொண்டோம் என்று கதறினார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்று. காரணம் என்ன? அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுவை முழுமையாக விசுவாசித்திருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அல்லாஹுடைய உதவி எப்படி வரும் என்று சந்தேகப்பட்டார்கள். அங்கே விசுவாசத்தை பார்க்கிறோம், ஈமானை பார்க்கிறோம். இங்கே அபூபக்கர் எப்படி இருந்தார்? நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி வரும் என்று விசுவாசத்திலே தடுமாற்றம் இல்லாமல், அல்லாஹ் தன் தூதரை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நம்மோடு, அதாவது தன்னையும் தன்னோடு தன் தோழரையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்தகைய சிறப்பு யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அடுத்ததாக குர்ஆனிலே இன்னொரு பெயர், இன்னொரு புனை பெயர், சிறப்பு பெயர் யாருக்கு சொல்லப்படுகிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. சூரா அல்-லைலுடைய 17வது வசனம், فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. 5 வசனங்களை அபூபக்கரை குறித்து மட்டும் அல்லாஹ் இறக்குகிறான். எத்தனை வசனங்கள்? ஒரு சூராவுடைய 5 வசனங்கள் யாரை பற்றி மட்டும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயர்வை பற்றி. என்ன சொல்கின்றான்? நரகம், கொதிக்கும் நரகம், ஜுவாலை விட்டு எரியும் நரகத்தை குறித்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அந்த நரகத்தில் நுழைபவன் மிக கேடுகெட்ட பாவி. அவன் யார்? மார்க்கத்தை பொய்யாக்குவான், மார்க்க அறிவுரைகளை விட்டு விலகிச் செல்வான். அத்தகைய கேடுகட்டவன் அந்த நரகத்திலே செல்வான் என்று கூறியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார் அல் அத்கா. எவ்வளவு அழகான பெயர் தெரியுமா? மிக அதிகமாக அல்லாஹுவை அஞ்சுபவர் அல் அத்கா. அவர் யார்? அவர் தன் பொருளை கொடுத்து கொண்டே இருப்பார். யதஸக்கா,
தூய்மையை நாடி. என்ன தூய்மையை நாடுகிறார்? அல்லாஹ்வுடைய பிரியம் உள்ளத்திலே மிகைத்திருக்கிறதா, தூதரின் பிரியம் உள்ளத்திலே மிகைத்திருக்கிறதா, அல்லது இந்த செல்வத்துடைய பிரியம் உள்ளத்திலே மிகைத்திருக்கிறதா? இந்த செல்வத்தை விட்டு, இந்த செல்வத்தின் மீது மோகம் கொள்வதை விட்டு என் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்று உள்ளத்தின் பரிசுத்தத்தை நாடி செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை பாருங்கள். சரி, அவர் கொடுக்கிறாரே, அவர் கொடுப்பதற்கு கடமைப்பட்டதால் கொடுக்கிறாரா என்றால் இல்லை. யாராவது அவருக்கு உபகாரம் செய்த காரணத்தால் உபகாரம் செய்தவருக்கு அவர் உதவி செய்கிறாரா, செல்வத்தை கொடுக்கிறாரா என்றால் இல்லை. பிறகு ஏன் கொடுக்கிறார்? அல்லாஹ்வுடைய உயர்ந்த முகத்தை நாடி மட்டுமே அவர் கொடுக்கிறார். அல்லாஹ் அக்பர். வலசௌஃப யர்லா. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான், அவரும் சந்தோஷப்படுவார். இந்த வசனங்கள் யாரை குறித்து இறக்கப்பட்டன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. என்ன வசனத்தின் பின்னணி என்ன? ஏழை சஹாபாக்கள், அடிமைகள், குறைஷி காஃபிர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் உயர்ந்த விலை கொடுத்து வாங்கி அபூபக்கர் உரிமையிட்டார்கள். அப்போது அபூபக்கருடைய தந்தை கூறினார், மகனே, நீ அடிமைகளை வாங்கி உரிமையிடுகிறீர், நல்ல காரியம்தான். ஆனால் வலிமை மிக்க நல்ல உடல் உறுதியான அடிமைகளை வாங்கி நீ உரிமை விட்டால் உனக்கு நாளை அவர்கள் உதவி செய்வார்கள் அல்லவா? நல்ல கோத்திரத்தை, குடும்பத்தை சேர்ந்த அடிமைகளை நீ உரிமையிட்டால் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் நாளை உமக்கு சப்போர்ட், ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அல்லவா? ஏன் இப்படி அனாதையான, ஆதரவற்ற, பரம ஏழையான அடிமைகளை நீர் உரிமையிடுகிறீர்? அல்லாஹ் அக்பர். அப்போது அபூபக்கர் என்ன சொன்னார்? அப்படி உரிமையிடுவதால் நான் ஏதாவது ஒரு பிரதிபலனை பார்த்தால் தானே, எனக்கு நோக்கம் என்ன? அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலசௌஃப யர்லா. நிச்சயம் அல்லாஹ் இவருடைய தர்மத்தை பொருந்தி கொள்வான், இவரும் பொருந்தி கொள்வார் நாளை நான் கொடுக்கின்ற அந்த அருளை கொண்டு. இந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் என்ன? அல் அத்கா, மிக இரையச்சமுடையவர், அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுபவர். அதுபோன்று அல் அவ்வாஹ், அபூபக்கர் அவர்களுடைய மற்றொரு புனை பெயர் எப்போதும் அல்லாஹுவின் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பவர், அல்லாஹுவின் அச்சத்தால் அழுது கொண்டிருப்பவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி, ஆகிரத், சொர்க்கத்தை, நரகத்தை பற்றி சில அறிவுரைகளை கூறினாலே போதும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரை தாரையாக அழுவார்கள். மக்களெல்லாம் பேசுவார்கள், மாலிஹா த ஷேக், இந்த வயோதிகருக்கு என்ன ஏற்பட்டது, ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறார்? ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும் பொழுதும் அழுவார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்து மக்காவிலே தங்கி இருக்கின்ற காலத்திலே இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூரா இறங்குகிறது. மக்கள் எல்லாம் இந்த சூரா ஓதப்பட்ட போது, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிய போது சந்தோஷம் அடைந்தார்கள். அபூபக்கர் அழுதார்கள். என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், இனி உங்களுக்கு வேலை இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள், நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேள், நீ அல்லாஹ்வை துதித்து புகழ் என்று அல்லாஹ் கூறிவிட்டான், அல்லாஹ் உங்கள் மரணத்தை குறித்து அறிவிப்பு செய்து விட்டான். இந்த வசனத்தை கேட்டவுடன் எல்லா மக்களும் இந்த வசனத்தின் ஆழத்தை, இதனுடைய உள்கருத்தை புரியாமல், மக்களெல்லாம் இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக வருவார்களா, நபிக்கு அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொல்கிறானே, இஸ்திக்ஃபார் செய்ய சொல்கிறானே என்று மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனுடைய உண்மை கருத்தை, ரசூலுல்லாஹுடைய அந்த பிரிவை இந்த சூரா உணர்த்துகிறது என்பதை அறிந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். ஆக இத்துணை சிறப்பு பெயர்களை கொண்டவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 2 ஆண்டுகள் தான் வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 பிறந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிபி 573 பிறந்தார்கள். 2 ஆண்டுகள் தான் வித்தியாசம்.
தோற்றத்திலே பார்க்கும் பொழுது இருவரும் ஒருவரை போன்று காட்சியளிப்பார்கள். அதனால்தான் பல கிராமத்து அரபிகள் சபைக்கு வரும் பொழுது யாரிடத்திலே சென்று சலாம் சொல்வார்கள்? அபூபக்கரிடத்திலே சென்று சலாம் சொல்வார்கள். உங்களிலே யார் அல்லாஹுவின் தூதர் என்று கேட்டால்தான் அங்கே ரசூலுல்லாஹுவை அடையாளம் காண முடியும். இல்லை என்றால் பெரும்பாலானவர்கள் யாரிடத்திலே வந்து சலாம் சொல்வார்கள்? அபூபக்கரிடத்திலே வந்து சலாம் சொல்வார்கள். வயது வித்தியாசம் இருக்காது. தோற்றத்திலும் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பானவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தோற்றம், உடல் தோற்றம் வெண்மையானவர்களாக, உடல் மெலிந்தவர்களாக இருந்தார்கள். அதிகமாக உடல் தடித்தவர்களாக இல்லை. அவர்களுடைய வயிற்று பாகம் மிக மெல்லியதாக இருந்த காரணத்தால் அவர்கள் லுங்கி அணிந்தால் கீழாடை அணியும் பொழுது அது அவர்களுடைய இடுப்பிலே தங்காது. அதன் காரணமாகவே அந்த ஆடை கீழே இறங்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டைக்கு கீழ் ஆடை சென்று விட்டால் அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லும் பொழுது, யார் பெருமையோடு கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவார்களோ அவர்கள் நரகத்திலே சென்று விடுவார்கள் என்று கூறும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, என் நிலைமை என்னவாகும் என்று. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் அந்த கூட்டத்தை, அந்த இனத்தை சேர்ந்தவர் அல்ல. காரணம் என்ன? அவர்களுடைய உடல் அவ்வளவு மெலிந்திருந்த காரணத்தால். இப்போதும் நாம் பார்க்கிறோம், யார் மிக ஒல்லியாக மெலிந்திருப்பார்களோ அவர்களுடைய வயிற்றிலே கைலி கட்டும்போது தங்காது, இறங்கிக் கொண்டே இருக்கும். அவர்கள் அதை தூக்கி தூக்கி கட்டி கொண்டால் மட்டும்தான் அது இடுப்பிலே தங்குமே தவிர சற்று விட்டால் மீண்டும் இறங்கிவிடும். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குடும்பத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு இணைகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். 6வது பாட்டனார், ரசூலுல்லாஹுடைய 6வது பாட்டனாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 6வது பாட்டனாரும் ஒருவர்தான். ரசூலுல்லாஹுவோடு 6வது தலைமுறையிலே அபூபக்கர் சேர்கிறார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு பனு சகீஃபா என்ற அந்த வம்சத்தின் வீட்டு முத்தத்திலே யார் அடுத்த ஹலீஃபாவாக ஆகுவது என்ற கருத்து வேற்றுமை சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற போது, அப்போது பலர் என்ன சொன்னார்கள்? முஹாஜிர்களிலே ஒரு அமீர் இருப்பார், அன்சாரிகளிலே ஒரு அமீர் இருப்பார், அப்படி வைத்துக் கொள்வோம் என்று பேசிக்கொண்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், அல் அய்யிம்மத்து மின் குரைஷ், இமாம் ஹலீஃபாவாக அடுத்து மக்களுடைய பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய தலைவராக ஆகுவது குறைஷி இனத்தை சேர்ந்தவராகத்தான், குறைஷி சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கூறிய ஹதீஸை அங்கே சொன்னார்கள். இந்த இடத்திலே பல விஷயங்களை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இன்று பலர் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எப்படி சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை? அல் அய்யிம்மத்து மின் குரைஷ், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு முன்னறிவிப்பு தான் இந்த ஹதீஸை தவிர இமாமத் தலைமைத்துவத்துக்கு, முஸ்லிம்களின் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர், குறைஷி ஒருவர் இருக்கும் பொழுது அந்த தலைமைத்துவம் மற்றவருக்கு கொடுக்கப்படக்கூடாது என்ற கருத்தில் சொல்லவில்லை. என்ன கருத்திலே சொன்னார்கள்? பிற்காலத்திலே தலைவர்கள் வரும் பொழுது குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்களும் அதில் இருப்பார்கள் என்று முன்னறிவிப்புகளில் ஒரு முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார்களே தவிர, குறைஷிகளுக்கு தனி சிறப்பு இருக்கிறது, இமாமாக ஆக வேண்டும் என்றால் அவர் குறைஷி சமூகத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்று இன்று சில அழைப்பாளர்கள் பேசுகிறார்கள். இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? இதை மக்கள் ரசித்து கேட்கிறார்கள். ஆஹா, என்ன அருமையான கருத்தை சொல்கிறார்கள் என்று. இந்த கருத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது தெரியுமா? இது எவ்வளவு ஒரு விஷம் நிறைந்த கருத்து தெரியுமா? அபூபக்கரையும்
உமரையும் அப்போது இருந்த நபித்தோழர்களையும் முட்டாள் என்று சொல்ல வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் பிரச்சனை வருகிறது? யார் அமீராக இமாமாக இருப்பது என்று அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அபூபக்கர் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். அப்ப அபூபக்கர் இந்த ஹதீஸை புரிந்ததை விட நான் அதிகமாக புரிந்திருக்கிறேன். உமர் இந்த ஹதீஸை புரிந்ததை விட, உமர் அலி இந்த ஹதீஸை புரிந்ததை விட ஒட்டுமொத்த சஹாபாக்கள் பிரச்சனை, கடுமையான பிரச்சனை. ஹிலாஃபத்தின் விஷயத்திலே யார் அடுத்து முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்குவது என்று இந்த ஹதீஸை கூறிய மாத்திரத்திலே அன்சாரிகள் எல்லாம் நாங்களும் அமீராக இருப்போம் என்று சண்டை செய்ய தயாரானவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் இமாமாக இருப்பவர் குறைஷியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உடனடியாக தலை சாய்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களிடத்திலே ஹதீஸுக்கு, ரசூலுல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தன்மை எப்படி மிகைத்திருந்தது? அவர்களுடைய புரியுதல் ஹதீஸுக்கு. இன்று என்ன புரியுதல்? குறைஷிகளுக்கென்று தனி சிறப்பு கிடையாது. குறைஷிகளுக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தனி சிறப்பை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் ஈமான், இஸ்லாம் இருக்க வேண்டும். இதை மார்க்கம் சொல்கிறது. இஸ்லாமிய ஒழுக்கங்கள், மேன்மைகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். தான் குறைஷி என்ற ஒரே காரணத்தினால் மட்டும் அல்லாஹ்விடத்தில் உயர்வை பெற வேண்டும் முடியுமா என்றால் முடியாது. புரியுதுங்களா வித்தியாசம்? தான் அரபி என்ற ஒரே காரணத்தினால் மட்டும் அல்லாஹ்விடத்தில் உயர்வை அடைய முடியுமா என்றால் முடியாது. குறைஷியாக இருப்பதுடன் மூமினாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவராகவும் அவர் இருப்பார். எப்படி அபூபக்கரை போன்று, எப்படி உஸ்மானை போன்று, எப்படி அலியை போன்று, எப்படி உமரை போன்று. குறைஷியாக இருந்தும் ஈமான் இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு எதிரியாக இருப்பார், கேடுகட்ட பாவியாக, அல்லாஹ்விடத்திலே ஒரு மதிப்பற்றவராக இருப்பார். எப்படி அபூ லஹபை போன்று, அபூ ஜஹலை போன்று. புரியுதுங்களா? இந்த வித்தியாசத்தை நாம் புரிய வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6வது தலைமுறையிலே குறைஷி வம்சத்திலே சேருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏனைய வரலாற்றை நாம் ஆழமாக பார்ப்பதற்கு முன்னால் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வது நல்லது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 பெண்களை மணம் முடித்திருந்தார்கள். இந்த 4 பெண்களின் மூலமாக 3 ஆண் மக்களும் 3 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். முதலாவதாக கத்தீலா பின்த் அப்துல் உஸ்ஸா இப்னு அஸத் இப்னு ஜாபிர் இப்னு மாலிக். கத்தீலாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மணந்தார்கள். இவர்களுக்கு பிறந்தவர்தான் அப்துல்லாஹ், அஸ்மா என்ற பெண்மணி. அப்துல்லாஹ் என்ற ஒரு ஆண் குழந்தையும் அஸ்மா என்ற ஒரு பெண் குழந்தையும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் ஏதோ சில காரணத்தால் கத்தீலாவை தலாக், விவாகரத்து செய்திருந்தார்கள். இதே கத்தீலா என்ற இந்த பெண் இஸ்லாமை பின்னால் ஏற்கிறார்கள். அதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் விட்டு விட்டார்கள். இப்போது அப்துல்லாஹுவும் அஸ்மாவும் ஹிஜ்ரா செய்து ரசூலுல்லாஹுவோடு மதீனா வந்து விடுகிறார்கள். ஹிஜ்ரி 6வது அல்லது 7வது ஆண்டு கத்தீலா இவர்கள் தங்களுடைய மகனையும் மகளையும் பார்ப்பதற்காக மதீனா வருகிறார்கள். தங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு மதீனா வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வரலாற்றை நாம் சொல்லும் பொழுதும் படிக்கும் போதும் அதிலுள்ள பாடங்களை, அதிலுள்ள நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பார்க்க வேண்டும். வெறும் வரலாறுகளை சொல்வது, வரலாறுகளை படிப்பது மட்டும் நோக்கமல்ல. இந்த சம்பவத்தை பாருங்கள். ஈமானுடைய அந்த பிடிப்பு, ஈமானுக்காக வேண்டி, இறை நம்பிக்கைக்காக வேண்டி ஒன்றை துரத்தல் அல்லது ஒன்றை நேசித்தல். ஒன்றை விடுகிறோம் என்றால் யாருக்காக இருக்க வேண்டும்? அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஒன்றை, ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அது யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக. ஒரு
பிள்ளைக்கு தாயின் மீது எவ்வளவு நேசம் இருக்கும்? அதுவும் அரபுகளை பொறுத்தவரை அரபுகளிடத்திலே எக்கச்சக்கமான உயர் பண்புகள் நிறைந்து காணப்பட்டன. அந்த பண்புகளில் ஒன்று பெற்றோரை நேசித்தல். அஜமிகளிலும் நம்மிலும் பெற்றோரை நேசிப்பவர்கள், பெற்றோரை மதிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரபுகளிலே அந்த பெற்றோரை மதிப்பது இன்றும் கூட அந்த பழக்கத்தை பார்க்கலாம். இன்றும் கூட அந்த பழக்கத்தை, அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை பார்க்கலாம். சமீபத்திலே ஒரு அரபு நண்பர் வந்தார். அந்த அரபு நண்பர் இந்தியாவுக்கு வந்தவுடன் அரபு நாட்டிலிருந்து ஃபோன் வருகிறது, ஆஸ்திரேலியாவிலிருந்து ஃபோன் வருகிறது, அமெரிக்காவிலிருந்து ஃபோன் வருகிறது. யார் பேசுகிறார்கள்? அரபு நாட்டிலிருந்து அவருடைய பெற்றோர் பேசினார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து யார் பேசுகிறார் தெரியுமா? சாச்சா பேசுகிறார். அமெரிக்காவிலிருந்து யார் பேசுகிறார்? தாய் மாமா பேசுகிறார். ஃபோன் பேசுகிறார் அரபு நாட்டுக்கு. அங்கே தன்னுடைய சகோதரனுடைய மகன் இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சாச்சா தன்னுடைய சகோதரனின் மகனிடத்தில் பேசுகிறார். மகனே, நீ சென்றாயா? பாதுகாப்பாக இருக்கிறாயா? நல்ல சுகமாக இருக்கிறாயா என்று ஃபோன் செய்து விசாரிக்கிறார். எந்த அளவுக்கு உறவுனுடைய அந்த பிணைப்பை பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்று நாம் நம்முடைய சாச்சாக்களை சந்தித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகலாம், அவர்களோடு பேசி எத்தனையோ மாதங்கள் ஆகலாம். இன்னும் சாச்சாக்கள், தாய் மாமன்கள் என்ன, சொந்த சகோதரர்களோடு பேசி, சொந்த சகோதரிகளோடு பேசி இன்று வரை அரபுகளிடத்தில் அந்த பழக்கம் இருப்பதை பார்க்கலாம். எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், அரபுகளிடத்தில் அந்த உறவுகளை பாதுகாப்பது. ரொம்ப பேருக்கு இன்றைக்கு நாம் தந்தை உயிராக இருந்தால் தந்தையை பற்றி தெரிந்து வைத்திருப்போம். நாம் பிறந்து வாழும் பொழுது தந்தையின் தந்தை உயிராக இருந்திருந்தால் அவரை பற்றி தெரிந்து வைத்திருப்போம். நாம் பிறந்து சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது நாம் பிறப்பதற்கு முன்பு தந்தையின் தந்தை இறந்திருந்தால் அவருடைய பெயர் கூட நம்மில் பலருக்கு தெரியாது. ஆனால் அரபுகளை பொறுத்தவரை அப்படி கிடையாது. குறைந்தது 6-7 தலைமுறை வரை உள்ள பெயர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பார்கள். தங்களுடைய உறவு முறைகளை சொல்லி வளர்ப்பார்கள். எத்துணை மனைவிகள் இருந்தாலும் அத்துணை மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகளின் பெயர்களையும் சொல்லி வளர்ப்பார்கள். சரி, இப்போது கத்தீலா அவர்கள் யாரை தேடி வருகிறார்கள்? 450 கிலோமீட்டர் பயணம் செய்து தன்னுடைய மகனையும் மகளையும் சந்திக்க வருகிறார்கள். இந்த மகனும் மகளும் தன்னுடைய தாயை துறந்து வந்தார்களே, தாயின் மீது வெறுப்பின் காரணத்தினாலா? இல்லை, இஸ்லாமின் மீது உள்ள பற்றின் காரணத்தால், அல்லாஹுவின் மீதுள்ள நேசத்தின் காரணத்தால். அல்லாஹ் அக்பர். வந்த தோழர்கள் அப்துல்லாஹும் அஸ்மா அவர்களும் எப்படி உறுதியாக இருந்தார்கள்? தாய் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கழித்து அன்பளிப்போடு சந்திக்க வருகிறார். எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய அந்த உள்ளம்? ஆனால் வீட்டிற்குள் சேர்க்க மறுக்கிறார்கள். வீட்டிற்குள் சேர்க்க மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஃபத்வா கேட்டு அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் இணை வைத்த நிலையில் தான் என் தாய் இருக்கிறார், அவர் அன்பளிப்பை கொண்டு வந்திருக்கிறார், அவரை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்கலாமா? அவர் கொடுக்கும் அன்பளிப்பை நாங்கள் ஏற்கலாமா? அல்லாஹ் அக்பர். இதுதான் அந்த ஈமான், இறை நம்பிக்கை. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் அல்லாஹுவையோ ரசூலையோ எதிர்க்கும் பொழுது அவர்களோடு இவர்கள் நேசம் பாராட்ட மாட்டார்கள் என்று. அப்படியே அந்த அல்லாஹுவின் ஈமானிய இலக்கணத்திற்கு அப்படியே முழு உதாரணமாக அவர்கள் திகழ்வதை நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு சாத்தியமான்னு சொன்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஃபத்வா கேட்டு அனுப்பும் பொழுது அல்லாஹ் ஃபத்வா தருகிறான் வானத்திலிருந்து. குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். சூரா அல் மும்தஹினாவுடைய 8வது வசனம், லா யன்ஹாக்குமுல்லாஹ் அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. யார் மார்க்க விஷயத்தில் உங்களோடு போர் புரியவில்லையோ,
அதாவது நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு யார் தடையாக இருக்கவில்லையோ, மேலும் உங்களை உங்கள் ஊரிலிருந்து யார் வெளியேற்றவில்லையோ, அதாவது உங்களோடு சண்டை செய்யாத காஃபிர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை, அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதவான்களைத்தான் விரும்புகிறான். இந்த வசனத்தை கூறி அன்னை அஸ்மாவின் கேள்விக்கு அல்லாஹ் பதில் தந்தான். உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்கிறார்கள், தங்க வைக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த விஷயங்களை, இந்த செய்திகளை இன்று நாம் நம்முடைய அழைப்பு பணியிலே, நம்முடைய பிரச்சார பணியிலே இஸ்லாமை ஏற்கின்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஈமானுடைய தரத்திற்கு அவர்களை அழைக்க வேண்டும். நாம் செய்வது என்ன? பல ஆசை வார்த்தைகளை கூறி, அல்லது நம்மிடத்தில் இருக்கின்ற பலவீனமான ஈமானை போல பலவீனமான ஈமானை கூறி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்ற காரணத்தால் தான் வருகின்ற மக்களும் அதே தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய ஈமான் பலவீனமானதாக இருந்தாலும் அந்த பலவீனமான ஈமானின் பக்கம் அவர்களை அழைக்காமல் சஹாபாக்களுடைய உதாரணங்களை சொல்லி, நபி தோழியர்களுடைய உதாரணங்களை சொல்லி உறுதியான ஈமானின் பக்கம் நாம் அழைக்க வேண்டும். அந்த ஈமானை அல்லாஹ் எனக்கும் நான் அழைக்கின்ற மக்களுக்கும் தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். அடுத்து இரண்டாவது மனைவி உம்மு ரூமான் பின்த் ஆமிர் இப்னு உவைமிர், பனு கினானா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் யார்? இவர்களுடைய கணவனார் அல் ஹாரிஸ் இப்னு சுஹ்பரா இறந்ததற்கு பிறகு விதவையானார்கள். இவரை இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே மணம் முடிக்கின்றார்கள். இவர்களுடைய சிறப்பு என்ன? எப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹோடு பைஅத் செய்தார்கள். எப்போது முஸ்லிம்கள் எல்லாம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றார்களோ இவர்களும் ஹிஜ்ரா செய்கிறார்கள். அதாவது முந்திய முஹாஜிர்கள் என்ற பட்டியலில் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருவார்கள். இவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், ஆயிஷா பின்த் அபிபக்கர். முந்திய கத்தீலாவிற்கு 2 குழந்தைகள், ஒன்று அப்துல்லா, இரண்டாவது அஸ்மா, இரண்டாவது உம்மு ரூமான் மனைவி. இவர்களுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவர் அப்துர் ரஹ்மான், இரண்டாமவர் ஆயிஷா. அப்துர் ரஹ்மானும் ஆயிஷாவும் அஹ் ஷகீக் என்று சொல்வார்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். அதாவது தந்தையும் ஒன்று தாயும் ஒன்று. முந்தி அப்துல்லா அஸ்மா, தந்தை ஒன்று தாய் வேறு. மூன்றாவது மனைவி அஸ்மா பின்த் உமைஸ். அதாவது உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வயோதிக காலத்திலே, அபூபக்கருடைய வயோதிக காலத்திலே யாரை மணம் முடிக்கிறார்கள்? யாரை? அஸ்மா பின்த் உமைஸை மணம் முடிக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய வயசு சரியாக 62, ரசூலுல்லாவுடைய வயசை போலவே. சரியா? ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள். அந்த பக்கம் 2. ரசூலுல்லாஹ் மரணித்து அபூபக்கர் 2 ஆண்டுகள் கழித்து, தன்னுடைய ஹிலாஃபத்துடைய 2 ஆண்டுகள் பூர்த்தியான போது மரணிக்கிறார்கள். அதாவது மூத்தா போருக்கும் ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய மரணத்துக்கும் இடையிலே 4 ஆண்டுகள் வித்தியாசம். அப்போ 62வது வயதிலே மரணிக்கிறார்கள் என்றால், மூத்தா போருக்கு பிறகு அஸ்மா பின்த் உமைஸை மணக்கிறார்கள் என்றால் அபூபக்கருடைய வயசு என்ன? 58. 58வது வயதிலே அஸ்மா பின்த் உமைஸை மணக்கிறார்கள். அதுவும் எப்படி மணக்கிறார்கள்? இதெல்லாம் இன்றைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று உண்மைகள். பல இஸ்லாமிய புரட்சி இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறது. பல வரலாற்று திருப்பங்கள். அதாவது ஒரு இஸ்லாமிய சமூகம் அமைக்கப்பெற வேண்டும் என்றால், ஒரு இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிம் உண்மை சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அங்கே நிகழ்ந்தாக வேண்டும். அப்போதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம் சமூகம் சமுதாயம் உருவாக முடியும். எப்படி, ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். என்ன பிரச்சனை? இந்த அஸ்மா பின்த் உமைஸ் யார் என்றால்,
அபூபக்கருடைய நெருக்கமான தோழருடைய மனைவி. தன்னுடைய நெருக்கமான நண்பருடைய மனைவி யார்? அஸ்மா பின்த் உமைஸ். யார் அந்த நெருக்கமான தோழர், அந்த நெருக்கமான நண்பர்? அலியுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய சகோதரர்? அலியுடைய மூத்த சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போரிலே கொல்லப்படுகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு படுகொலை செய்யப்படுகிறார்கள் மூத்தா போரில். அப்போ அஸ்மா பின்த் உமைஸ் விதவையாகிறார்கள். குழந்தைகள் நிறைய இருக்காங்க, கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபருடைய குழந்தையை அணைத்து கொண்டு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார்கள் என்று ஆறுதல் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்ட அந்த நிகழ்வுகளில் ஒன்று ஜாஃபருடைய மௌத். அழுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஃபருடைய மௌத் அங்கே நடக்குது, ஷஹாதத் அங்கே நடக்குது. ஜிப்ரீல் வானத்திலிருந்து வந்து செய்தியை சொல்கிறார், குத்தில ஜாஃபர், முஹம்மதே ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார் என்று. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். கண்ணிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சரி, ஐத்தா முடிந்ததற்கு பிறகு அவர்களை பெண் பேசி யார் மனம் முடிக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடக்குமா? இப்படி நடந்தால்தான் அங்கே ஒரு முஸ்லிம் சமுதாயம் உருவாகும். தன் நண்பனுடைய மரணத்திற்கு பிறகு தன் நண்பனின் மனைவியை மனம் முடித்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து தன்னுடைய நண்பரை விட்டு சென்ற அந்த அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவு தருகிறார்கள். தன் நண்பன் மீது வைத்திருந்த முழுமையான நேசம். ஆனால் இன்றைய முஸ்லிம் மக்கள் இந்த வரலாற்றை எப்படி திரிப்பார்கள்? இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இதற்கு என்ன பெயர் சொல்வார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவற்றையெல்லாம் இந்த ஒரு தூய்மையான சபையிலே நாம் கூற விரும்பவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாமிய தியாக மனப்பான்மை, இஸ்லாமிய தியாக உணர்வை அங்கே பார்க்கிறோம், பெருந்தன்மையை பார்க்கிறோம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடித்த போது எப்படி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அஸ்மா பின்த் உமைஸுக்கு குழந்தை இருந்தார்களோ அதுபோன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அங்கே குழந்தை பிறக்கிறார்கள். அந்த குழந்தையின் பேர் தான் முஹம்மத், முஹம்மது பின் அபீபக்கர். ரொம்ப சின்ன வயசா, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிக காலத்திலே அவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறது, முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து ஹபீபா பின் ஹாரிஜா, ஸெய்த் இப்னு அபி ஸுஹைர் அன்சாரி பெண்ணை மணம் முடிக்கிறார்கள். நான்காவதாக எப்போது இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த திருமணம் நடக்கிறது. ரசூலுல்லாஹுடைய அந்த மரண நோய் ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த திருமணம் நடக்கிறது. இப்போது கூட ஷியாக்கள் இந்த வரலாற்று சம்பவத்தை எப்படி திருத்தி பேசுவார்கள் என்றால், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அபூபக்கரை பாருங்கள், தங்கள் தோழர் மரணப்படுக்கையிலே இருக்கிறார், அங்கே சென்று திருமணம் செய்துவிட்டு முதலிரவு கொண்டாடுகிறார். சம்பவம் ஒன்று. ஈமான் உள்ளவர்கள் பார்ப்பது வேறு, இறை மறுப்பும் நயவஞ்சகத்தன்மையும் உள்ளவர்கள் பார்ப்பது வேறு. இங்கே இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எது? அன்சாரி பெண்ணை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடிப்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ஏன் தெரியுமா? அடுத்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? அபூபக்கரை கலீஃபாவாக ஆக்குவது. அரபுகளை பொறுத்தவரை எப்படி தங்களுடைய இரத்த உறவை, தாய் தந்தையின் உறவை மதிப்பார்களோ அதுபோன்று மாமனார் மாமியார் அந்த பெண்ணெடுக்கும் உறவை மிக உயர்வாக மதிப்பது அரபுகளுடைய பழக்கம். ஒரு குடும்பத்துக்கு இடையில் பயங்கரமான சண்டை சச்சரவு இருக்கும். பெண் கொடுத்து பெண் எடுத்து விட்டால் அந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் அப்படியே அங்கே அணைந்து விடும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுடைய மகளார் உம்மு ஹபீபாவை மணக்கிறார்களே, எப்போது உம்மு ஹபீபாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்களோ, அபூ சுஃபியானுடைய கோபம் 100 டிகிரியிலிருந்து அப்படியே 0 டிகிரிக்கு வந்து விடுகிறது. இது நாள் வரை ரசூலுல்லாஹ்வை கொல்ல வேண்டும் என்றிருந்த அபூ சுஃபியான் இப்போது ரசூலுல்லாஹ்விற்கு மாமனாராக ஆகிவிட்டார். ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியானுக்கு மருமகனாக ஆகிவிட்டார். தன்னுடைய மகளுடைய கணவனாராக ஆகிவிட்டார். அப்படியே 100 டிகிரியிலிருந்து அந்த உஷ்ணம் 0 டிகிரிக்கு குறைகிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மரண தருவாயில் இருக்கும் பொழுது அன்சாரி பெண்ணை மணம் முடிக்கிறார்கள். யதார்த்தமாக மணம் முடிக்கிறார்கள். ஆனால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அன்சாரிகளுக்கு அபூபக்கரின் மீது முழுமையாக நேசம் வர வேண்டும். தன் இனத்தைச் சேர்ந்த தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அபூபக்கர் மணம் முடித்திருக்கிறார், தங்கள் சமூகத்தின் மருமகனார் என்ற முழு ஈடுபாடு அன்சாரிகளுக்கு அபூபக்கரின் மீது வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இறை ஏற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹபீபா பின்த் ஹாரிஜா என்ற அன்சாரி பெண்ணை மணம் முடித்தது.